இந்த ஐபிஎல் தொடரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் போட்டியை காண ரசிகர்களுடைய ஆர்வம் அதிகரித்திருக்கு. இது குறித்து இன்னும் நிறைய தகவல்களை நம்முடன் பகிர்வதற்காக முன்னாள் கிரிக்கெட் வீரர் வி கிரி அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம், டாக்டர் கிரி பேசுறேன். சார், இந்த ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா தொடங்கி இருக்கிற நிலையில மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் கொண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது தன்னோட முதல் போட்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்ளுது. இந்த போட்டியில சென்னை அணியோடைய வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? சென்னை அணி வெற்றி வாய்ப்பு இந்த போட்டியில பிரகாசமா இருக்கு. அதுக்கு காரணம் சென்னையில விளையாடுறதுனால மெயின் ரீசன். எனக்கு ஹோம் டவுன், ஹோம் கிரவுட் அண்ட் சென்னை எப்பவுமே ராசியான கிரவுண்டு சிஎஸ்கேக்கு. ஸோ ரெண்டாவது காரணம் மும்பை அணி கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஏன்னா அவரோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா விளையாடல. ரெண்டாவது பும்ரா விளையாடல. ஏன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால சென்னைக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு இந்த போட்டியில. சார், சென்னை ரசிகர்கள் ஆர்வமா எதிர்பார்க்குறாங்க இந்த போட்டியில தோனியோட ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பாவே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது தோனி ஒரு முழு பிளேயரா விளையாடுவாரா இல்லது இம்பாக்ட் பிளேயரா இந்த போட்டியில களம் இறங்குவாரா? நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, தோனி அவரோட ரெண்டு ரோல் அவருக்கு. ஒன்னு கேப்டன்சி மெட்டீரியல் அவரு, ஏன்னா அட்வைஸ் நிறைய பண்ணுவாரு. ரெண்டாவது விக்கெட் கீப்பர். ஸோ அதனால கண்டிப்பா அவர் தோனி ஃபீல்டில் ஃபுல்லா இருப்பார். அண்ட் ஆல்சோ இஸ் எ பேட்ஸ்மேன். ஸோ அதனால இம்பாக்ட் பிளேயரா இருக்க மாட்டார். இம்பாக்ட் பிளேயர்னா ஏதாவது ஒண்ணுதான் பண்ணுவார். அதனால கண்டிப்பா அவர் ஃபுல் டைம் பிளேயரா இருப்பாரு. அவர் ஃபீல்ட்ல இருந்தது விக்கெட் கீப்பர். இன்னைக்கும் அவர் தான் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் இந்தியாவில். அதனால டெஃபினட்டா இந்தியா விக்கெட் கீப்பரா ருத்துராஜுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அப்படியே டீமை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் இருந்தாலே ஒரு தனி ஸ்பெஷல். அவங்களோட டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். சார், இந்த ஐபிஎல் தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அணியுமே 5 தடவை கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இது 3rd லீக் மேட்ச். ஸோ சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸில் இந்த மேட்சோடைய வெற்றி யாருக்கு சார் இருக்கும்? ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க இது சென்னை கிரவுண்ட் அப்படின்னு. ஸோ பெரும்பாலும் சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்கா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நான் 2 ரீசன் சொன்னேன். ஒன்று சென்னை கிரவுண்டு, அப்புறம் சென்னை சுப்பீரியர் சைடு. மூணாவது ரீசன் பும்ரா இல்லை. பும்ரா இருந்தாருன்னா நான் மும்பைக்கு சான்ஸ் அதிகம்னு சொல்லியிருப்பேன். பும்ராவும் இல்லை, ஹர்திக் பாண்டியாவும் இல்லை. அதனால சென்னைக்கு வாய்ப்பு டெஃபினட்டா இருக்கு. அது கண்டிப்பா சென்னை வின் பண்ணணும்னு தோன்றுது எனக்கு. சார், அதே மாதிரி ருத்ராஜ் கேக்வாட்டோட கேப்டன்சியை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா சிஎஸ்கே மேட்ச்ன்றது ரொம்ப முக்கியமாக நிறைய ரசிகர்களால் பார்க்கப்படுற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச்சில் மும்பைக்கு எதிராக வேறு விளையாடுறாங்க. ரோஹித் சர்மாவும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது ருத்ராஜோட கேப்டன்சி என்ன சார் நினைக்கிறீங்க? ருத்ராஜ் கேப்டனோ யார் கேப்டன் தான் சரி, தோனி அங்கே ஃபீல்டு உள்ள இருந்தாக்க அது நிலைமையே வேற. அவர் தான் கேப்டனு. அவர் சைகையில ஒன்றும் சொல்ல மாட்டார். கண்ணிலேயே பேசக்கூடிய ஆள் அவர். அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். எல்லாருக்குமே அவர் என்னென்ன பண்ணணும் அவங்கவுங்க ரோலை கிளியரா சொல்லிடுவாரு. அதனால ரொம்ப பேச்சுக்கிச்சுலாம் இருக்காது. டெஃபினட்டா தோனியோட கேப்டன்சி கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கும் இந்த மேட்ச்ல. சார், இது ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே இருக்குது. ஏன்னா 2013க்கு அப்புறமா தன்னுடைய முதல் மேட்ச் எல்லாத்துலேயுமே மும்பை இந்தியன்ஸ் தோல்வியை தான் தழுவியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸுடைய அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை முறியடிக்குமா? நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. அவங்க எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் தோற்றுருவாங்க. அதுக்கப்புறம் தே வில் பவுன்ஸ் பேக். அந்த மாதிரி டீம் அது. அண்டு கடைசியில் ரொம்ப ஆவேசமாக விளையாடுவாங்க சீசன் எண்டில். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. எப்படியும் இந்த போட்டியை ஆன் பேப்பர் ஹர்திக் இல்லை, பும்ரா இல்லை. அதனால டெஃபினட்டா மும்பை வீக் சைடு தான். ஸோ தோத்தா ஆச்சரியப்படுத்திக்கல. சார், சமீப காலத்தில் நடக்கிற 2 ஒயிட் பால் ஐசிசி டோர்னமெண்ட்லேயுமே ரோஹித் சர்மாவுடைய ஆட்டம் ரொம்ப அதிரடியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் அவரோட ஆட்டம் எப்படி சார் இருக்கும்? அவர் பெரிய பிளேயர், ஒயிட் பால்ல கிங்னு சொல்லலாம். அவர் இன்ஃபேக்ட் T20 இன்டர்நேஷனல் இந்தியாவுக்கு அவர் ரிட்டையர் ஆனதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஒயிட் பால்ல T20 எஸ்பெஷலி அவர் மாதிரி ஒரு பிளேயர் பார்க்கறது கஷ்டம். ஸோ அதனால அவரோட ஆட்டம் நல்லா இருக்கும். ஆனால் அவரை அவுட் ஆக்கிறதுக்கு இவங்க சிஎஸ்கே நல்ல பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒழுங்கா உள்ள ஹோம்ஒர்க்னு சொல்லுவாங்க. அவரோட வீடியோலாம் போட்டு பார்த்துட்டு அவருக்கு எது வீக் பாயிண்ட்னு பார்த்துட்டு அந்த மாதிரி போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா சிஎஸ்கே அவ்வளோ ஈஸியாக அவரை அடிக்க விட மாட்டாங்க.
சார் நம்ம சிஎஸ்கே டீம்ல இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்ல யார் யார் சார் இந்த சீசன்ல ஜொலிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இது சச்சின் ரவீந்திரா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, செம்ம பிளேயர் அவரு. அவர் தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிளேயரா வரக்கூடிய ஆள் அவரு. பவுலிங் வேறு நல்லா போடுறாரு. ஸோ அவரை வந்து நல்லா ஜொலிப்பாரு. சிவம் துபே ஆன் இஸ் டே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ இவங்க 2 பேரும் நான் பேக்கப் பண்றேன். சார் ஆனால் 3 சீசனுக்கு மேலே வந்து தீபக் சஹார் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்கார் சிஎஸ்கேக்காக. இப்போ அவர் வந்து மும்பை இந்தியன்ஸில் களமிறங்கி இருக்கார் சார். ஸோ அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும்? சரி, அவர் வந்து நல்ல பிளேயரு, நல்ல பவுலர் எல்லாமே ஓகே. ஆனால் இன்ஜரி ப்ரான்னு சொல்லுவாங்க. அதாவது அடிக்கடி அவருக்கு வந்து உடம்புல ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கு. ஸோ அதனால பெருசாக சாதிக்க முடியல அவரால். இன்னைக்கு எந்த சீசன் அவருக்கு ஃபுல்லாக இன்ஜரி இல்லாமல் விளையாடுனதே கிடையாது. அதனால வந்து இந்த சீசன் எப்படி இருக்குன்னு தெரியும் சொல்ல முடியாது அவர். ஏன்னா எப்போ பாரு அவருக்கு இன்ஜரி வருது, பிசிக்கல் இன்ஜரி. ஸோ ஐ டவுட் ஹிஸ் ஃபிட்னஸ். அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அஸ்வினும் வந்து நம்ம டீமில் இணைந்திருக்காரு சார். ஸோ அவருடைய விளையாட்டு இப்போ எப்படி இருக்கும், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொல்றது. அஸ்வின் வந்து எப்பவுமே வந்து ஒரு வித்தியாசமான ஆளு. இந்த புதுமையா ஏதாவது கண்டுபிடிக்கணும், புதுமையா ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு இது பண்ணுவாரு. அவர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு காலத்துல வந்து சிஎஸ்கேக்கு பேக் போனா இருந்தார் அஸ்வின். அவர் வந்து முதல் ஓவர் போடக்கூடிய ஆள், கடைசி ஓவரும் போடக்கூடிய ஆள், அந்த மாதிரி. ஸோ இந்த தடவை விளையாடும் போது ஏதாவது புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு அந்த அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அவர் எப்பவுமே வந்து புதுசாக அவருக்கு பிஹெச்டி கொடுக்கணும் கிரிக்கெட்ல. சார் இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.